Greetings everyone. நம்ம டெய்லி prelims point of view 5 questions பார்க்குறோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். First question, who is the best chief minister of India? எதை பத்தி கேக்குறாங்க அப்படின்னா mood of the nation survey அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்தியாவின் சிறந்த முதல்வர் என்ன, முதலிடம் பிடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள். சரிங்களா? சோ அடுத்தது choose the correct statement about new pension system. நேத்து மத்திய அமைச்சரவை பார்த்தோம்னா ஒரு புதிய பென்ஷன் சிஸ்டத்துக்கு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அதற்கு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. யூனிஃபைடு பேமெண்ட் சிஸ்டம், யூபிஎஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அதை பத்தி நம்ம டிஎன்ஏல பார்ப்போம். ஸோ அதுல இருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. எம்ப்ளாயிஸ் வில் நவ் பி எலிஜிபிள் டு கெட் 50% ஆஃப் தி ஆவரேஜ் பேசிக் பே drawn ஓவர் த லாஸ்ட் 12 months பிஃபோர் த சூப்பர் ஆனிவேஷன். ஓகேவா? ஸோ தமிழ்ல பாக்குறப்ப இன்னும் தெளிவா புரியும். ஓகேவா? 10,000 per month ஆன் சூப்பர் ஆனிவேஷன் ஆஃப்டர் a minimum of 10 years of service. தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னா, பணி நிறைவுக்கு முன் கடந்த 12 மாதங்களில் பெறப்பட்ட சராசரி அடிப்படை ஊதியத்தில் 50% பெற பணியாளர்கள் இப்போது தகுதி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ நம்ம ரிட்டையர் ஆகிறதுக்கு லாஸ்ட் 12 months முன்னாடி என்ன சேலரி வாங்குறோமோ அதோட பேசிக் பேல இருந்து 50% வந்து நமக்கு வந்து ஓய்வூதியமா பென்ஷனா கொடுக்க போறாங்க. இதே பார்த்தோம்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. குறைந்தபட்சம் 10 வருட சேவைக்கு பிறகு ஓய்வு பெறும்போது மாதத்திற்கு 10,000 வழங்கப்படும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ ஒருத்தர் 10 வருஷம் கவர்மெண்ட் இந்த ஸ்கீமோட எலிஜிபிலிட்டி, இந்த யூனிஃபைடு பென்ஷன் சிஸ்டம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தோட எலிஜிபிலிட்டியே பார்த்தோம்னா 10 வருஷம் தான். மினிமம் 10 வருஷம் அரசு வேலையில இருக்கணும். ஓகேங்களா? மத்திய அரசாங்க வேலையில. சரியா? சோ அப்படி 10 வருஷம் இருந்துட்டாங்க அப்படின்னா 10 வருஷம் தான் வேலையில் இருக்காங்க அரசு வேலையில. 10வது வருஷத்துல ரிட்டையர் ஆகுறாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுடைய பென்ஷன் தொகையை பார்த்தோம்னா 10,000 ரூபாய். சரியா? சோ இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டா தான் இருக்கு. இரண்டும் சரி. சரியா? முக்கியமான கொஸ்டின். அடுத்தது, the new reusable rocket being developed by ISRO is named as. ISRO தயாரித்தரும் புதிய மறுபயன்பாட்டு ராக்கெட் எவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளது அப்படின்னா சூர்யா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. சூர்யா நெக்ஸ்ட் ஜென் லான்ச் வெஹிக்கிள், NGLV அப்படின்னு சொல்றாங்க. NGLV அப்படின்னா அடுத்த தலைமுறை ஏவு ராக்கெட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது, the name of India's first reusable hybrid rocket. ஓகேங்களா? reusable hybrid rocketனு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் மறுபயன்பாட்டு ஹைபிரிட் ராக்கெட்டின் பெயர் என்ன? இஸ்ரோ இப்பதான் இந்த லான்ச் வெஹிக்கிள், reusable லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுக்கு சூர்யான் பெயர் வச்சு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே ரெண்டு தனியார் நிறுவனங்கள், ஸ்பேஸ் ஜோன் அப்படிங்கிற தனியார் நிறுவனமும், அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு மார்டின் குழுமம் அப்படின்னு தமிழ்ல கொடுத்திருப்பாங்க தினமணி பேப்பர்ல. மார்டின் குரூப்ஸ் அப்படிங்கிற இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரீயூசபிள் ஹைபிரிட் ராக்கெட்டை வந்து நேத்து, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ராக்கெட்டோட சக்சஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அந்த ராக்கெட்டோட லான்ச் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. சேட்டலைட்டை ஆர்பிட்ல வச்சுட்டு கரெக்டா திரும்பி பூமிக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த ராக்கெட்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட பேர் வந்து ரூமி 1. சரியா? ஸோ ரூமி 1 அப்படிங்கிறதா அந்த ராக்கெட்டோட பேரு. போன கேள்வியில பார்த்தது இஸ்ரோ தயாரிக்கக்கூடிய ராக்கெட் பேரு சூர்யா. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா அது ரூமி 1. சரியா? இது தனியார் நிறுவனம் பண்ணது. லாஸ்டா, from which national park cheetahs will be released in the forests of மத்திய பிரதேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த தேசிய பூங்காவில் உள்ள சிவிங்கி புலிகள் மத்திய பிரதேச காடுகளில் விடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கியூனோ நேஷனல் பார்க்ல இருக்கு. அங்க இருக்கக்கூடிய புலிகளை தான் வந்து காட்டுல விட போறாங்க. சரியா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்திருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.